பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் அவர்கள் வாழ்ந்த இந்த ராமாபுர ஏரியாவில் நாங்கள் அவருக்காக அவர் 107வது பிறந்த நாளுக்கு இந்த படத்தை வைத்து வர இருக்க நாடாளுமன்ற தேர்தலிலும் அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தலிலும் 40க்கு 40ம் 224 தொகுதியும் வெற்றி பெற்று அண்ணன் டாக்டர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைச்சு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக ஆவதற்கு சூளுரை ஏற்று இந்த பிறந்தநாள் விழாவை நாங்கள் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக நிறுவன தலைவரும் ராமாபுரம் தோட்டத்து ரோஜா ஏழைகளின் ஏந்தல் அருமை தலைவர் பொன்மனச்செம்மல் கழகத்தினுடைய தமிழகத்தினுடைய 8வது வள்ளல் புரட்சி தலைவருடைய 107வது பிறந்தநாள் விழா நாடெங்கும் கொண்டாடி கொண்டிருந்த அருமை வேளையில் திருவள்ளூர் மத்திய மாவட்டம் ராமாபுரம் 155வது தெற்கு வட்ட கழகத்தின் சார்பில் வட்டக்கழக செயலாளர் அருமை தம்பி பி ராஜ்குமார் பச்சை தலைமையிலே ராமாபுரம் பகுதியில் ஆங்காங்கே புரட்சி தலைவருடைய படத்தை வைத்து மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி இனிப்புகளையும் வழங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற அரிய நிகழ்ச்சியில் புரட்சி தலைவர் வழி நின்று அதனைத் தொடர்ந்து கழகத்தை கட்டி காத்து வந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களை தொடர்ந்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக விளங்கிக் கொண்டிருக்கிற கழகத்தின் தூணாக இருந்து கொண்டு எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற டாக்டர் எடப்பாடியார் அவருடைய தலைமையில் இன்றைக்கு கழகம் மிகவும் வலிமையோடும் பொலிவோடும் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த அரிய வேளையில் புரட்சி தலைவருடைய இந்த பிறந்த நன்னாளில் கோடான கோட தொண்டரில் ஒருவராகிய நாங்களும் வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கும் 40 வெற்றி பெற்று புரட்சி தலைவருக்கு புகழ் சேர்ப்போம் என்று உறுதி கூறி மேலும் எதிர்காலத்தில் 2026 நடைபெற இருக்கின்ற சட்டமன்றத்திலும் 234 தொகுதியிலும் ஆமோக வெற்றி பெற வேண்டும் என்று அயராது பாடுபடுவோம் என கூறி இந்த புரட்சி தலைவருடைய பிறந்த நாள் நல்நாளில் சபதம் ஏற்று புரட்சி தலைவர் வழியிலும் அம்மாவின் வழியிலும் எங்கள் கழக பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் எடப்பாடியார் வழியிலும் வீரர்களை போடுவோம் என உறுதி கூறி புரட்சி தலைவர் புகழ் ஓங்குக, புரட்சி தலைவர் அம்மாவின் புகழ் ஓங்குக, எடப்பாடியார் புகழ் வாழ்க 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 என கூறி கழகம் வளரட்டும், கழகம் வளரும் என வாழ்த்தி நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.